இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டி ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனில் ரிசர்ச் அசோசியேட் என்ற ஒரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது the Center for Promotion and Active Manufacturing Renewable Energy and Distribution Manufacturing using the customized 4D 3D technologies. ஸோ இந்த டைட்டிலில் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் ரிசர்ச் அசோசியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யார் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, ஐஐடி மண்டி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் பிஐ அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் சனிடிட் குமார் சர்மா, டாக்டர் விஸ்வநாத் பாலகிருஷ்ணன், டாக்டர் ரபீன் சிங் அண்ட் டாக்டர் வினோத்குமார், இந்த 4 ஸ்டாஃப் கூட தான் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அவங்க வந்து பிஐயாக இருப்பாங்க, பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டராக இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிஹெச்டி பண்ணுவீங்க இல்லையா, உங்கள் கைடுகள் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதே போல் தான் இங்கே நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான கன்சாலிடேட் பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 35,000லேருந்து 55,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து அப்ளிகேபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து மெட்டீரியல் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபங்க்ஷனல் மெட்டீரியல், பாலிமர் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் ஆர் ஃபார் அடிஷ்னல் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட் இன் ஐஐடி மண்டி.